அனைவருக்கும் வணக்கம். மகா சஷ்டி 2025 விரதம் இல்லாமல் எப்படி நம் வழிபாடு செய்ய வேண்டும்? 7 நாட்கள் அல்லது 6 நாட்கள். நீங்கள் எத்தனை நாட்கள் வழிபாடு செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அத்தனை நாட்கள் விரதம் இல்லாமல் எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகா சஷ்டி 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்டார்ட் ஆகி நமக்கு சூரசம்ஹாரம் 27ம் திருக்கல்யாணம் 28ம் இருக்குது. இப்போ நீங்கள் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் சூழ்நிலை காரணமாக இருக்க முடியல. ஒன்று ஆரோக்கியம் நமக்கு சரி இருக்க மாட்டேங்குது, தலைவலி வருது, சோர்வு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு நீங்கள் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்யலாம். இன்னொன்று நமக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே முறையாக நீங்கள் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் திருப்தியாக பண்ணி பாருங்கள், உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா நிறைய பேர் போன முறை பாதியில் விட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மயக்கம் வந்துருச்சு, வீட்டில் எல்லோரும் திட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்களா. அவர்களெலாம் பார்த்தீங்கன்னா விரதம் இல்லாமலே முருகனை மனதார நீங்கள் வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். யாரெல்லாம் முடியுதோ அவங்க மட்டும் விரதம் இருக்கணும். முடியல அப்படின்னா நம்ம விரதம் இல்லாமலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு என்னென்ன நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல இருந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் விரதம் இல்லை அப்படின்னாலும் சரி, சஷ்டி ஆரம்பிக்குது இல்லையா, அக்டோபர் 22லேருந்து 28 அல்லது 27 வரை நீங்கள் 6 நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா 27 வரை கடைபிடிங்க. 7 நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா திருக்கல்யாணம் வரை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் முதல்ல நான் விரதம் இல்லை, ஆனால் எனக்கு முருகன்னா உயிர், நான் பரிபூர்ணமாக அவர் வழிபாடு செய்யணும், அவருடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு 22 புதன்கிழமையிலேருந்து நீங்கள் வீட்டில் எக்கு சமைக்காதீங்க, முட்டை சமைக்காதீங்க, நான்வெஜ்ஜு சமைக்காதீங்க. அந்த 7 நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் விரதம்லாம் இல்லை அப்படி இருந்தாலும் நீங்கள் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே விரதம் இருக்குன்னு தான் ஆசை, ஆனால் நிறைய பேரால் விரதம் இருக்க முடியல. அப்படி இருப்பவர்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக சூரசம்ஹாரம் முடிவதற்குள்ளே நீங்கள் முருகனை உணர்ந்துருவீங்க. மிராக்கள் கட்டாயமாக தெரியும். அடுத்து நீங்கள் 2வதாக ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, காலையிலையும் விளக்கு போடணும், மாலையிலும் விளக்கு போடணும். 2 வேளையுமே நீங்கள் வழிபாடு செய்யணும். ஒரு வேளை மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும்ல, நம்ம தான் விரதம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. விரதம் நம்மளால் சூழ்நிலை காரணமாக தான் இருக்க முடியல, இருந்தாலும் நம்ம காலை மாலை 2 வேளையும் நம்ம முருகனை வழிபாடு செஞ்சிடும் இந்த 7 நாட்கள் அப்படின்னு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். எப்போதுமே பாருங்க, காலையில் எழுந்த உடனே நம்ம விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிட்டா எப்படி இருக்கும், நம்ம அந்த நாள் சுவாமி கும்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும், 2க்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 7 நாட்களும் கட்டாயமாக காலையில் விளக்கேற்றி வச்சு சுவாமி கும்பிடுங்க, மாலையிலும் விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிடுங்க. சஷ்டி கவசம் ஏதேனும் ஒரு வேளையாவது நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். திருப்புகழ் பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எந்த பாடல்கள் பிடிக்குமோ அந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். 108 போற்றிகள், காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், ஓம் சரவண பவாய நமக, இதை நம்ம கட்டாயமாக சொல்லணும். அவருக்குரிய மூல மந்திரமே இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டு எவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறோமோ அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். நம்ம அன்றாட வீட்டில் வேலை பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போது கூட நம்ம இந்த மந்திரத்தை சரவண பவாய நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவ்வளோ நல்லது நமக்கு. சரிங்களா, இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லுங்கள். அடுத்து 3வதாக உங்களால் முடிந்தது அப்படின்னா தினமும் பார்த்தீங்கன்னா சுவாமி படத்திற்கு பூக்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நெய்வேத்தியம் உங்களால் எது சாப்பாடோ இல்லைன்னா பால் எது பண்ண முடியல அப்படின்னா கூட கல்கண்டு, அவல், சர்க்கரை 3மே வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் அதை நீங்கள் காலையில மாலையில் 2 வேளை வைங்க. காலையில் வச்சுட்டா மாலை வைக்கணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான். 2 வேளையும் வைப்பது நல்லது. இல்லை தினமும் ஏதேனும் ஒரு வேளையாவது நம்ம வைக்கணும். ஒன்று காலையில் நம்ம சுவாமி கும்பிடையில் நைவேத்தியம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம மாலை நேரத்தில் வச்சுக்கலாம். ஆனால் காலையில் வைப்பது ரொம்ப நல்லது. முடிந்தால் 2 வேளையும் வச்சுக்கோங்க. தினமும் ஒரு நாள் கல்கண்டு, ஒரு நாள் பொரிகடலை, ஒரு நாள் அவல், ஒரு நாள் சர்க்கரை, ஒரு நாள் பால், ஒரு நாள் ஃப்ரூட்ஸ், ஒரு நாள் வாழைப்பழம், இந்த மாதிரி மாதுளம்பழம் ஏதேனும் ஒரு பழங்கள் வைக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன முடியுதோ எளிமையாக நம்ம வைத்து வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் கட்டாயமாக செய்யணும். நீங்கள் தீப தூப ஆராதனை கட்டாயமாக காமிக்கணும். நம்ம பத்தி, நம்ம சாம்பிராணி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி, இந்த 3மே காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சரவண பவா கோலம் சொல்லுவோம், சட்கோண கோலம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த சட்கோண கோலம் போட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வைக்கலாம். விரதம் இருப்பவங்க தான் இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணலாம்.
நம்ம 6 நாளும் பார்த்தீங்கன்னா விரதம் மட்டும்தான் இல்லை, ஆனால் நம்ம சுவாமியோட அருள் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விரதம் இருக்கிறவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அத்தனையும் நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றது மட்டும் நமக்கு வந்து அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? அவங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட்றோம். மற்றபடி அதே நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முருகனுடைய அருள் அப்படியே நமக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த சட்கோண குளம்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கா எக்ஸ்ட்ரா ஏற்றி வாங்க. ஒரு நாள் முதல் நாள் ஒரு விளக்கு, 2 விளக்கு, 3 நாள் 3 விளக்கு. இல்லை அப்படின்னா நம்ம தினமும் 6 விளக்கு கூட நம்ம ஏற்றலாம், தவறில்லை. இந்த மாதிரி ஏற்றுவது நமக்கு இன்னமும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். 6 நாளோ அல்லது 7 நாளோ நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு ஏதேனும் சின்ன சின்ன தடங்கள் வரும், ஏதேனும் சோதனைகள் வரத்தான் செய்யும். நம்ம தான் விரதம் இல்லைல்ல, எதுக்கு நமக்கு சோதனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. முருகனுடைய அருள் நமக்கு கிடைச்சாலே நமக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். நம்ம சரியாக வந்து ஃபாலோ பண்ணுவோமா, இல்லைன்னா ஏதேனும் கோபத்தில் விட்டுருவோமா, ஏதேனும் நமக்கு அந்த ஒரு வேண்டுதல் நம்ம கேட்ட வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட சின்ன சோதனைகள் நமக்கு நடக்கலாம். முருகன் மீது நம்பிக்கையோடு நீங்கள் இந்த 7 அல்லது 6 நாட்களோ சரியாக நீங்கள் பூஜை செய்திடுங்க. கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நீங்கள் என்ன வச்சு சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டீங்களோ அந்த சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல், இந்த 7 நாட்களோ அல்லது 6 நாட்களோ நீங்கள் வந்து கோபம் படக்கூடாது. யார் மேலே வன்மத்தை வந்து பண்ணாதீங்க. அதாவது கோபமாக சொற்களை சொல்வதோ அல்லது பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறதோ எதுவுமே பண்ணாதீங்க. முருகன் மட்டும்தான் அந்த உலகத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். முருகன் தான் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலில் பார்த்தீங்கன்னா இருங்க. எதுவுமே நினச்சி கவலைப்படாதீங்க, கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு வந்து நம்மளுடைய அந்த 6 நாள் விரதம் எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தீய எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு விலகணும், நமக்கு இனிமேலாவது நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரதம் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த 6 நாள் இதை ஃபாலோ பண்ணும்போதே நமக்கு நம்மளை மீறி கோபம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட்டுப்படும். 6 நாட்கள் நம்ம வந்து என்னென்ன ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அத்தனையும் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக பாசிட்டிவாக தான் உங்களுக்கு அமையும். அடுத்து காலை மாலை 2 வேளையும் நீங்கள் வீட்டில் தெளித்து கோலம் போட்டுக்கோங்க. பூஜையிலையும் கோலம் போட்டுக்கோங்க. முருகனுடைய படத்தை வந்து முதல் நாள் சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. தினமும் வைக்கணுமான்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். தினமும் கட்டாயம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சந்தனம் வந்து எல்லாம் மணக்கும் இல்லையா, அதனால் நம்ம தினமும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை வைக்கலாம். இல்லைன்னா முதல் நாள் வைத்துட்டு சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். இந்த 6 நாட்களுக்குள்ள ஒரு நாள் நீங்கள் திணை மாவு இருக்கு இல்லையா, அதை வைத்து ஏதேனும் பலகாரம், பாயசம், திணை பாயசம் பண்ணலாம், திணை லட்டு பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து திணையில் சாதம் மாதிரி கூட வைத்து பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு வந்து பிடிச்சது திணை மாவில் வந்து பலகாரம் ரொம்ப பிடிக்கும். பொரி உருண்டை இந்த மாதிரி எதுனா நம்மளால் என்னென்ன முடியுதோ முருகனுக்கு நம்ம வைக்கலாம். இந்த 6 நாட்களும் பார்த்திங்கன்னா நம்ம முழு பக்தியுடன், முழு அன்போடு, முழு நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா இந்த 6 நாட்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா 7வது நாள் உங்களுக்கு மிராக்கல் டேயாக தான் 100% இருக்கும். அதாவது 7வது நாள் நமக்கு திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணம் நமக்கு ஒரு மேஜிக் டே தான் சொல்லலாம். நிறைய பேருக்கு போன தடவை நமக்கு சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் அன்று நிறைய நல்லது நடந்திருக்கு. நிறைய பேர் 6 நாள் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்திருக்கலாம். 7ஆம் நாள் அவங்க நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியம்லாம் நடந்திருக்குது. ஸோ ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சில விஷயங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து திருக்கல்யாணம் அன்று நல்லா இருந்தது, சூரசம்ஹாரம் அன்று வந்து நான் நினச்சது நடந்துச்சு அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம நியூவாக பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறது, நான் போன வருஷம் வேணுனது ஃபுல்லாக எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம இப்போ விரதம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருடம் சஷ்டிக்குள்ளே நம்மளுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறியிருக்கும். அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தது நடந்துருச்சு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது, நிறைய பேருக்கு வீடு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வேண்டுதலும் நம்ம அந்த வருடம் வச்சோம் அப்படின்னா அடுத்த வருடம் கட்டாயமாக நிறைவேறும். ஒரு சில வேண்டுதல் ஒரே நாளில் கூட நிறைவேறும், ஒரு சில வேண்டுதல் வந்து 1 மாதம் ஆகும். ஸோ நமக்கு வந்து கட்டாயமாக ஆனால் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தால் போதும். நீங்கள் இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். சஷ்டி படிங்க. நீங்கள் படிப்பை தான் முருகனுக்கு மிக மிக பிடிக்கும். இல்லை முடியல அப்படின்னா காதால கேளுங்க. ஓம் சரவண பவாய நமக்கு கட்டாயமாக சொல்லணும் அல்லது எழுதலாம்.
காலை மாலை 2 வேளையும் கட்டாயமாக விளக்கேற்றுங்க. முருகனை நீங்கள் உணர முடியும். தினமும் கோவிலுக்கு போக முடியாது. நம்மளால் முருகன் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா தினமும் போங்க. போக முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் அன்று கட்டாயமாக போங்க. திருக்கல்யாணம் அன்று கட்டாயமாக போங்க. அபிஷேகத்திற்கு பொருள் ஏதேனும் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சது சூரசம்ஹாரம் அன்று நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் சூப்பராக மாறும். நமக்கு பணம் பிரச்சனையும் ஒன்று வரவே வராது. வாழ்க்கையை உணரக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். உங்களுக்கு பக்தியே பல பாடங்கள் சொல்லித்தரும். பக்தி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். முருகன் நம் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத 100% உணர வைக்கும். எல்லோருமே எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிட முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் விரதம் இருந்து சிறப்பாக வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறாங்க. எல்லோருமே கட்டாயமாக பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யணும். முருகனுக்கு விரதம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பூஜையாவது சிறப்பாக பண்ணுங்க. இல்லை நிறைய பேர் நான் நைட் ஷிஃப்ட்டு போயிடுவேன், நான் ஒரு முறை தான் என்னால் விளக்கேற்ற முடியும்னா அது ஒன்றும் தவறில்லை. நமக்கு நம்மளுடைய சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே காரணம். சூழ்நிலை ஒரு வேளை தான் விளக்கேற்றி வைக்க முடியும் அப்படின்னு தாராளமாக காலை அல்லது மாலை 2 வேளையில் ஏதேனும் ஒரு வேளையை நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு போங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.